இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா என்ற தலைப்பில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்று சூரிய மகள் 2025 என்ற தலைப்பில் மகளிருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதுகெலும்புள்ள களப்போராளி மு.க. ஸ்டாலின் என்று நடிகர் சத்யராஜ் நிகழ்ச்சியாக பேசியுள்ளார். இந்தியாவில் உற்பத்தியாகும் அசல் கைத்தறி பொருட்களை பாதுகாப்பிற்காக ஒன்றிய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் கோவை மக்களவை திமுக உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். போலி கைத்தறி உற்பத்தியை தடுத்திடுக என்று நாடாளுமன்றத்தில் கணபதி ராஜ்குமார் எம்பி வலியுறுத்தியுள்ளார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி ஏப்ரல் 6 ராமேஸ்வரம் வருவதையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைக்காக வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. திருமங்கலம் கப்பலூர் மேம்பாலத்தில் இன்று காலை கண்டெய்னர் லாரி கவிழ்ந்ததில் விபத்து ஏற்பட்டது. டிரைவர் படுகாயமடைந்த நிலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் ஒரு மாதத்தில் 1,17,000 மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றதாக அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கடந்த 28ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையேயான IPL கிரிக்கெட் போட்டி நடந்தது. இந்த கிரிக்கெட் போட்டியை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி 36 செல்போன்கள் மற்றும் ஒரு iPad ஆகியவை திருட்டு போனது. இந்த திருட்டில் AI தொழில்நுட்பத்தால் இளைஞர்கள் சிக்கியுள்ளனர். அரசு பள்ளிகளே தலைசிறந்த முறையில் அடித்தளமிடும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு வரும் 11ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் வருடாந்திர பங்குனி பெருவிழாவை ஒட்டி வரும் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அப்பகுதியில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் நடந்து வரும் இருதரப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது ஒன்றிய அரசாங்கம் கட்டணங்களை குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது குறித்து நாடாளுமன்றத்தில் வடசென்னை திமுக மக்களவை உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி ஒன்றிய வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்திற்கு கேள்வி எழுப்பியுள்ளார். ரூபாய் 10 லட்சம் வரை சொத்துக்கள் பெண்களின் பெயரில் பத்திரப்பதிவு மேற்கொள்ளும் போது 1% பதிவு கட்டணம் குறைக்கப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை அறிவித்துள்ளது. இந்த சலுகை எந்தெந்த இனங்களுக்கு பொருந்தாது என்று பத்திரப்பதிவுத்துறை அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை நாத்தாமலை முத்துமாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஏப்ரல் 7 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 19ஆம் தேதியை பணி நாளாக புதுக்கோட்டை ஆட்சியர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்றுவிட்டு திரும்பிய பிறகு பரபரப்பின் உச்சத்திற்கு மாறியிருக்கிறது கமலாலயம். பதவியிலிருந்து போக சொல்லிவிட்டார்களாமே என ஒரு தரப்பு கிசுகிசு, அவரே இந்த பதவி வேண்டாம்னு சொல்லிவிட்டாராம் என காதை கடிக்கிறது. மற்றொரு தரப்பு இப்படி தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட போவதாக பரவும் செய்தியால் கமலாலயத்தில் அனல் வீசுகிறது. தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் சார்பில் ஏப்ரல் 6 கருப்பு கொடி போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்துள்ளனர். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் காவலர் குறைதீர்க்கும் சிறப்பு முகாமில் 50 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களிடமிருந்து குறைதீர் மனுக்களை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது 110 விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு செல்வ பெருந்தகை நன்றி தெரிவித்து பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து மீண்டும் அவதூறான கருத்தை தெரிவித்துள்ள SV சேகருக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த பிப்ரவரியில் மட்டும் 97 லட்சம் பயனர்களின் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது. 14 லட்சம் பயனர்களின் கணக்குகள் எந்த புகாருமின்றி முடக்கப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவை விமர்சித்த ஸ்டாண்ட் அப் காமெடியன் குணால் காம்ப்ரா வானூர் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார். ஏப்ரல் 6 புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட உள்ள நிலையில் பிரதமர் மோடி வருகையின் ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பிரியாணி எல்லோருக்கும் பிடித்தமான உணவாகிவிட்டது. விழாக்கால உணவாக இருந்த பிரியாணி வார இறுதி நான்வெஜ் பிரியாணியாக மாறி இப்போது மிட்நைட் பிரியாணியாக ஃபேமஸ் ஆகிவிட்டது. இருப்பினும் பிரியாணி அதிக கலோரியை கொடுக்கக்கூடிய உணவு என்பதால் தவிர்க்க வேண்டும் என பலரும் அறிவுறுத்தும் நிலையில் திருப்பத்தூரை சேர்ந்த சித்த மருத்துவர் டாக்டர் விக்ரம் குமார் பிரியாணியை மருத்துவ உணவு என்று தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் மட்டும் சென்னை மெட்ரோவில் 92,10,000 பேர் பயணித்து உள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியை அறிவித்தால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆதாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் என்று வெளியான தகவலுக்கு பதிலளித்து விமர்சிக்கும் விதமாக நடிகர் SV சேகர் தனது எக்ஸ் தள பதிவில் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பூஜ்ஜியம்தான் என்று விமர்சனம் செய்துள்ளார். எந்தவிதமான கட்சி பாகுபாடின்றி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
ப்ளூ கிராஸ் உள்ளிட்ட விலங்குகள் நல அமைப்புகள், குடியிருப்போர் நல சங்கங்கள் உள்ளிட்ட தொண்டு நிறுவனங்கள், பொதுமக்கள் ஆகியோரை உள்ளடக்கிய செயல் திட்டத்தை உருவாக்கி அதன் வாயிலாக தெருநாய்களை அரசு கட்டுப்படுத்த வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். நகை கடன் புதுப்பித்தலில் புதிய வழிகாட்டு முறையை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். சின்னத்திரை காமெடி நடிகை ஷர்மிளா தாப்பா மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பாஸ்போர்ட் மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். திமுக அரசு போதைப் பொருளை ஒழிக்க ஆபரேஷன் 2O 3O 4O என போட்டதை தவிர ஆக்கப்பூர்வமாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கூறியுள்ளார். பிரதமர் மோடி RSSஇன் பிரச்சார பீரங்கியாகவே செயல்படுகிறார் என்று மதுரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் டி. ராசா விமர்சனம் செய்துள்ளார். திருச்சியில் அமையவிருக்கும் நூலகத்திற்கு காமராசரின் பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி வரலாற்றில் முதல் முறையாக ரூபாய் 2000 கோடிக்கு மேல் சொத்து வரி வசூலித்துள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மேலும் 2000 கோடிக்கு மேல் சொத்து வரி வசூலித்திருப்பது இதுவே முதல் முறை என்று தகவல் வெளியாகியுள்ளது. ரூபாய் 466 கோடியில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்க சட்டப்பேரவையில் 20 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வேலு வெளியிட்டுள்ளார். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலை திறக்காவிட்டால் ஆலய நுழைவு போராட்டம் நடத்துவோம் என சீமான் அறிவித்திருப்பது பரபரப்பை கிளம்பியிருக்கிறது. இந்நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் திரௌபதி அம்மன் கோயில் திறக்கப்படும் என விளக்கியதோடு நாம் தமிழர் கட்சிக்கு சில அஜெண்டா இருப்பதாகவும் அரசு தரப்பு குற்றம் சாட்டுகிறது. சொத்தின் மதிப்பை அடிக்கடி உயர்த்தும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என GK வாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இதுவரை 62 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதில் தஞ்சை மாவட்டம் சாதனை படைத்திருப்பதாகவும் வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பிரபல சாமியார் நித்யானந்தா மரணமடைந்து விட்டதாக பரவும் தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறந்து விட்டதாக அவரது சகோதரி மகன் சுந்தரேஸ்வரன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இரும்பு மனிதர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் வேலு புகழாரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் தலைநகரை மாற்ற வேண்டுமென பாஜக MLA வைத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்தியாவின் தலைநகரை சென்னைக்கு மாற்ற வேண்டுமென அவைத்தலைவர் கோரிக்கை வைத்ததால் அவையில் கலகலப்பான சூழல் ஏற்பட்டது. நீலகிரிக்கு வருகை தரும் வாகனங்களுக்கு இன்று முதல் பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்ட நிலையில் பாஸ் பெறாத வாகனங்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் தனித்துவமாக உற்பத்தியாகக்கூடிய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது. இந்த குறியீடு பெறப்படுவதன் மூலம் அந்த குறிப்பிட்ட பொருட்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த புவிசார் குறியீடு அங்கீகாரம் தனி நபருக்கான உரிமை இல்லை, அந்த பகுதியில் உள்ள அனைவருக்குமான உரிமையாக பார்க்கப்படுகிறது. மதுரை மல்லி, காஞ்சிபுரம் பட்டு ஆகியவற்றை உதாரணமாக சொல்லலாம் என்றும் கும்பகோணம் வெற்றிலை, தோவாளை மாணிக்கமாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. டாஸ்மாகில் நடத்தப்பட்ட சட்டப்பூர்வமான சோதனையை முடக்கும் வகையில் தொடரப்பட்டுள்ள தமிழக அரசின் வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சென்னை ஐகோர்ட்டில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. பாஜகவின் கோரிக்கை அன்புடன் பரிசீலிக்கப்படும் என்ற முதல்வரின் பேச்சால் சிரிப்பலை ஏற்பட்டது. ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கம் மீதான சன்ரைசர்ஸ் அணியின் குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் 2027 உலகக்கோப்பை தொடருக்கு பின் கோலி ஓய்வு பெற முடிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. 10 அணிகள் இடையிலான 18வது IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இதுவரை 12 லீக் ஆட்டங்கள் முடிந்துள்ளன. IPL போட்டியில் பஞ்சாப் அணி பந்து வீச்சுக்கு தேர்வானது. வங்கிகளில் பெற்ற தங்க நகை கடன் தொகைக்கு ஆண்டுதோறும் வட்டி தொகையை மட்டும் செலுத்தி மறு அடகு வைக்கலாம் என்றிருந்த நிலையில் தற்போது அசலுடன் வட்டியையும் சேர்த்து செலுத்த வேண்டும் என்பதுதான் ரிசர்வ் வங்கியின் புதிய விதி. இதனால் சாமானிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எகிரிய தங்கம் விலை புதிய உச்சமாக சவரன் ரூபாய் 68,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,510 ரூபாய்க்கும் விற்பனையானது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னெச்சரிக்கை அறிவிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை எதுவும் பதிவாகவில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர், பரமத்தியில் 38 டிகிரி செல்சியஸ் நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.